நம்மளோட சேனல்ல பெரும்பாலும் மக்கள் எப்படி புதிய முறையில ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிறத தான் பார்த்துருப்போம். அந்த ஸ்கேமோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசியிருப்போம். அதே போல ஒரு ஸ்கேமர் கூட பேசின ஆடியோ ஒண்ணு என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஆடியோ தான் நீங்க கேட்க போறீங்க. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 100% ஃபன் கேரண்டி. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. அந்த காலில் டெல்லி டு மலேசியாவுக்கு நீங்கள் ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க. அந்த பார்சலில் சில பாஸ்போர்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ், சில ட்ரக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இதை நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கான என்கொயரிக்காக உங்களுக்கு நான் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஹலோ மிஸ்டர், சொல்லுங்க சார் 99 இந்த நம்பர் ஆமாங்க. உங்களுடைய நம்பரா? ஆமாங்க. சார், இந்த குளோபல் இன்டர்நேஷனல் கொரியர்ல இருந்து டெல்லியில இருந்து மலேசியாவுக்கு ஒரு கொரியர் ஒன்று அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த கொரியர்ல பாத்தீங்கன்னா 16 எக்ஸ்பிரி ஃபேக் பாஸ்போர்ட், 58 ஏடிஎம் கார்டு, 140 கிராம் எம்டிஎம்இ இந்த மாதிரி இல்லீகலான பொருள்லாம் இருக்கிறதுனால அந்த பார்சலை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். சரிங்க ஹோல்ட் சார். பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல உங்களுடைய ஃபோன் நம்பரும் நேமும் இருந்ததுனால உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் என்கொயரிக்காக. அப்படிங்களா? சரி சரிங்க. நான் அனுப்பலைங்களே இது. சார், அது உங்களோட நேமும் ஃபோன் நம்பரும் அதில் இருக்கே சார். அப்படிங்களா? தெரியலீங்க. அதாவது தப்பா ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இல்லை சார், அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலீகலான பொருள்லாம் இருக்கு. 16 சரி சார். ஃபேக் பாஸ்போர்ட், 58 ஏடிஎம் கார்டு, 140 கிராம் எம்டிஎம்ஏ. எம்டிஎம்ஏனா மெடிக்கல் இல்லீகல் ட்ரக்ஸ், இந்தியாவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள். போதை பொருள். இங்க சொல்லு பாப்போம். போதை பொருள். சொக்கா சொல்றியா நீ? ம். இந்த பொருட்கள்லாம் அந்த பார்சலில் இருக்கிறதுனால தான் சார் பிரச்சனை. சரி சரி சரிங்க. இந்த பார்சல் நீங்கள் அனுப்புனீங்களா? நான் அனுப்பலைங்க. அப்புறம் எப்படி சார் உங்கள் நம்பரு நேம் வருவாங்கல்ல? அது எனக்கு தெரியாது. சார், அது எனக்கு இந்த தெரியாது. இது வந்து நீங்கள் இந்த நம்பர் நீங்கள் எத்தனை வருஷமா யூஸ் பண்ணுறீங்க? அதான் 10 வருஷமா யூஸ் பண்றேங்க. ஓகே, 10 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ம். சார், நீங்கள் ஆதார் கார்டு, லைசன்ஸு இந்த மாதிரி ஓட்டர் ஐடி ஏதாச்சும் மிஸ் பண்ணீங்களா, தொலைச்சிங்களா? அதெல்லாம் எதுவுமே தொலைக்கலைங்க. எல்லாமே எங்கிட்ட இருக்கு. எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. ம். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. சார், இந்த ஆன்லைன் ஷாப்பிங், இந்த ஆன்லைன் வெப்சைட்டு, கார் புக்கிங், ஹோட்டல் புக்கிங் அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஆன்லைன் புக்கிங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம். சார், இந்த பார்சல் நீங்கள் அனுப்புறேன்னு சொல்றீங்க. சார், உங்களுடைய ஐடி ப்ரூஃபை யார்கிட்டயாச்சும் கொடுத்து அந்த மாதிரி எதுவும் பண்ண சொல்லியிருக்கீங்களா? சார், எனக்கும் அது நீங்க சொல்ற இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. எங்கிருந்து போயிருக்குதுங்க? எங்க அட்ரஸ் ஃபர்ஸ்ட் இருக்குங்களா? நான் அனுப்பிச்சிருந்தா என் அட்ரஸ்ல தான் அனுப்பிச்சிருப்பேன். என் அட்ரஸ் என்னங்க சொல்லுங்க. வரலையா? எங்க வரல மேடம். என் அட்ரஸ் அங்க இருக்குங்களான்னு கேக்குறேன். எங்க சிஸ்டம்ல ஒன்றும் அப்டேட் ஆகல. சார், அது வந்து ராஞ்சிபூர், ஈசிடே, சவுத் டெல்லி. சார், அதுதான் சார். நான் ஒன்று சொல்றேன். நான் இருக்கிறது இங்க தமிழ்நாட்டுல. அங்க இருக்கிற பார்சலுக்கு எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என் பேரு நம்பர் கொடுத்துருக்கானா, அவன் ஃப்ராட் பண்றவன் என் நம்பரும் பேரையும் கொடுத்துருக்கான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. சார், அந்த பேரு நம்பர் இருக்க கண்டிதான் நாங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அதுதான். அது எங்களுது இல்லைங்க. அது என்னோடது இல்லைங்க. எங்களுடைய வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் சார், கரெக்ட் சார். நீங்க பாருங்க சார். அது எந்த கொரியருங்க? அது எந்த கொரியர்ல அனுப்பிச்சிருக்குது? குளோபல் இன்டர்நேஷனல் கொரியர் சார். குளோபல் இன்டர்நேஷனல் ஒரு கொரியரே நான் இங்க சொல்லித்தான் இப்பதான் கேள்விப்படுறேன். சார், அதுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 5000 சம்திங் ருபீஸ் உங்க தரப்புல இருந்து போயிருக்கு டிரான்சாக்ஷன் மூலியமா. சரி சரி சரிங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்டேஷன்ல வந்து கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க சார், உங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர் மேல. புரியுதா? அப்படிங்களா? அம்மா என்ன வா? சரி சரி. ஆமா. இப்ப நீங்க ரீசெண்டா வெளி மாநிலங்களுக்கு எதுவும் போனீங்களா? அதர் ஸ்டேட்டுக்கு? அதெல்லாம் எதுவும் போலீங்க. எங்கேயும் போகல இல்லையா? சார். இப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற மாட்டா இருக்கும் சார். சரிங்க, நான் பண்ணிடுறேங்க. சேஃப்டி. சரி, நான் பண்ணிக்கிறேங்க. எனக்கு இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. நான் இங்க லோக்கல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். என்ன மெயில் அனுப்புவா? ஆமா, நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி இதெல்லாம் இதாயிருக்குன்னு சொல்லிட்டு, என் பேர்ல இந்த பேக்கேஜ்ல புக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க குளோபல் இன்டர்நேஷனல் கொரியர்ன்றீங்க. அப்படி ஒரு கொரியர் வந்து இந்தியாவிலேயே கிடையாது. கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. யார் சொன்னது? நான் இல்லைன்னு யார் சொல்லணும்? இந்தியாவுல- எனக்கு தெரியும். இந்தியாவுல வேற எங்க இருக்கு? நான் இந்தியாவில தாங்க இருக்கிறேன். தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்குது. நான் தமிழ் தானே பேசிட்டு இருக்கிறேன். நான் இந்தியாவில தான் இருக்கேன். அப்ப நான் அமெரிக்கால இருந்தா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு நீங்க தான் கேட்டீங்க இந்தியாவில இருக்கீங்களா எங்க இருக்கீங்களான்னு. இல்ல, நீங்க சொல்றீங்க இந்தியா. எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுங்க. நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு தெரியும். அப்படி ஒரு கொரியர் இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு கொரியர் இல்லைன்னு எனக்கு தெரியும். நல்லா 100% தெரியும். சரி, ஓகே. இப்ப இருந்தால் உங்களை என்ன பண்ணப்ப? இப்ப சரி, ரைட். இல்ல, என்ன வேணா பண்ணுங்க. என்ன வேணாம், என்ன பண்ண முடியுங்களா? பண்ணுங்க தாராளமா. இப்ப கூகுள்ல செக் பண்ணுங்க அப்படியே குளோபல் இன்டர்நேஷனல் கொரியர் இருக்கா இல்லையான்னு.
செக் பண்ணியாச்சு. எனக்கு நான் எதுக்கு செக் பண்றது, நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணியாச்சு, எங்க இருக்குதுங்க, கூகுள்ல எங்க இருக்கு, கூகுள்ல எங்க இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன். குளோபல் கொரியர் செக் பண்ணிட்டு, குளோபல் இன்டர்நேஷனல் எங்க கொரியர் இருக்குது, நீங்க செக் பண்ணி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க செக் பண்ணி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்காம். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இல்ல கேக்கு என்ன சார் படிச்சிருக்கீங்க? நான் ஏதோ ஒன்று படிக்கிறேன், இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க இப்ப இது கேட்டதுக்கு பதில் வாங்க, நீங்க சொன்னதுக்கு நான் பதில் பேசுறேன். கொரியரே இல்லையே, நீங்க சொல்லிக்கிறீங்க. ஆமாங்க, கொரியர்ல நான் செக் பண்றேன்ல, இப்ப நான் செக் பண்ணிட்டு தானே சொல்றேன். நீங்க சொல்றீங்க கூகுள் அடினே, கூகுள் அடிச்சாச்சு, ஆமா. அப்படி ஒரு கொரியர் வரல. அப்ப எங்களுக்கு மட்டும் வருது, அப்ப நான் போய் சொல்றேன் உங்கள்கிட்ட. எங்க எந்த அந்த கொரியர் சொல்லுங்க. சரி அந்த சரி நீங்க ஒன்னும் ஓகே கரெக்ட் தான். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எனக்கு அதனுடைய ஏர்வே பில் நம்பர் சொல்லுங்க. என்னது? ஏர்வே பில் நம்பர். லேண்ட்லைன் நம்பரா? ஏர்வே பில் நம்பர்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏர்வே பில் இந்த சொல்றேன், நோட் பண்ணிக்கிறேங்க. சொல்லுங்க. நோட் பண்ணிக்கிறேங்க. சொல்லுங்க. உங்களுக்கு மெயில் அனுப்புறேன் சார், உங்க மெயில் ஐடி சொல்லுங்க. gmail.com. gmail.com. ஓகே சார். உங்களுக்கு இப்போ லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு இப்போ 1/2 ஹவர்ல உங்களுக்கு மெயில் வரும், சரிங்களா? சரிங்க. உங்களுக்கு லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து வருவாங்க, மேக்ஸிமம் வருவாங்க, அப்படி இல்லாட்டி உங்களை தூக்கிட்டு போவாங்க, சரிங்களா? பரவாயில்ல. சரிங்க. நீங்க அவங்ககிட்ட பேசிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும். நான் பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட பேசிக்கிறீங்க. பேசிக்கிறேன். எங்க போனாலும் இங்கதான் வரணும், சரிங்களா? பரவாயில்லைங்க. எங்கே போனாலும் இங்கதான் கால் வரும். ஓகேங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டி. தாராளமா பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை, பேஸ் பண்ணிக்கிறோம். எதுவுமே பண்ணாததுக்கு எனக்கு ஒன்று யாரு வந்து எனக்கு பண்ண முடியும்? பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அனுப்பிச்சுங்க, மெயில் அனுப்பிச்சு. சூடால பேசுறீங்களே, பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறேங்க, என்ன பிரச்சனை? சூடால பேசிட்டு இருக்கீங்க. யாரு சோடா? என்ன யாரு சோடாலாம் பேசுறான்? பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி பேசுறீங்க? மிரட்டுற மாதிரி பேசுறீங்க. யாரு நீங்க? யாரு மிரட்டுறதுக்கு? ஹலோ, ஹலோ, குற்றவாளியிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படித்தான் பேச முடியும். எது குற்றவாளியா? ஏர்வே பில் நம்பர் சொன்னா ஒரு சொல்ல முடியுது இல்ல, ஏர்வே பில் நம்பர் சொல்ல தெரிய மாட்டேங்குது. நீங்க குற்றவாளி எனக்கு என்ன பேசிஸ்ல நீங்க சொல்றீங்க குற்றவாளின்னு? அதான் நீங்க தான் சொன்னீங்க மெயில் அனுப்ப சொன்னீங்க, அதனாலதான் மெயில் அனுப்புறோம். இந்த ஃப்ராடுத்தனம் பண்றாங்க இப்போ எனக்கு பல தடவை வந்திருக்கு, சரிங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சரியா? எனக்கு இருக்கிறது வரட்டுங்க. யாருங்க லோக்கல் ஸ்டேஷன் எல்லாத்தையும் தெரியும், வரட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, வரட்டும். தப்பு செஞ்சானா பயப்படணும், தப்பு செய்யாம எனக்கு பயப்பட வரான். நீங்க வரட்டும், அனுப்பிச்சுடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேசுறவங்க அங்க பேசிக்கிறீங்க, சரிங்களா? ஆனா அதத்தாங்க அனுப்புங்க, வரட்டும் தான் சொல்ல. நான் உங்களுக்கு பேசவே வச்சிருங்க, தயவுசெஞ்சு போன வைங்க, அனுப்பிச்சுடுங்க. லோக்கல் ஸ்டேஷன் போட்டு அனுப்பிச்சுங்க, தயவுசெஞ்சு அனுப்புங்க. ஓகே. இப்ப இருறா, இப்ப வரும்டா, 1/2 மணி நேரத்துல வரும்டா, இருறா, வரும்டா. இந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ் உங்களுக்கும் வரலாம். அப்படி வந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. உங்கள் மேலே ஒரு என்கொயரி இருக்குன்னா கோர்ட் மூலமாக உங்களுக்கு சம்மன் அனுப்பி உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அப்படி இல்லைனா லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களே தவிர இப்படி டெல்லியிலேருந்து பேசுகிறோம், மும்பையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கால்ஸும் உங்களுக்கு வராது. அப்படியே வந்தாலும் கண்டிப்பாக அது ஸ்கேம் கால் தான். ஸோ நீங்கள் அவேர்னஸாக இருந்துக்கங்க. யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிடும். அப்படி மனசு உடைஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியம்டா.